கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை சங்கீத வேலையை தேவன் ஆசிரியத்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். 8/4/2026 ஞாயிறு ஆராயில் கலந்து கொண்ட உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துடுவார். எடுப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 327 புதிய ஏற்பாட்டில். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் படி. எடுத்துட்டீங்களா? எங்க பைபிள் எல்லாரும் எடுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கிலீஷில் படிப்பா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஐயா, நான் பாவம் செய்யக்கூடாதுங்க ஐயா, நான் பாவம் செய்ய விரும்பலைங்க ஐயா அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டு ஏக்கம் உள்ளவர்களாக இருந்தீர்களானால் நீங்கள் தேவனால் பிறக்க வேண்டும். ஐயா, நான் பாவமே செய்யக்கூடாதுங்க ஐயா, அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேவனால் பிறந்தால் ஒழிய பாவம் செய்யாம இருக்க முடியாது. நான் தேவனால் பிறக்க விருப்பம் இல்லை, நான் தேவனால் பிறக்க விரும்பலன்னாக்கா நீங்க ஏற்கனவே ஒரு முறை பாவத்துல கருத்தரித்து பிறந்துட்டீங்க. பாவம் செய்யத்தான் செய்வீங்க. புரியுதா? பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு முறை என் தாய் என்னை பாவத்தில், ஆமா, அங்கே வந்துட்டோம். பாவத்திலே கருத்தரித்து அங்கே உருவாகி உருண்டு பிறண்டு நல்ல மோல்டாகி பாவத்திலே பிறந்துட்டோம் ஒரு முறை. அதனால எங்க கவனி, பாவம் செய்யாம இருக்க முடியாது. 2வது, பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அதுக்கு பேர் மரணம். ஐயா, நான் பாவத்துல பிறந்துட்டேன், பாவம் செய்யறேன், அதனால எனக்கு மரணம் வருதுங்க ஐயா. இப்போ இந்த பாவத்திலிருந்து விடுபடணும்னு விரும்புறேன், இந்த மரணத்திலிருந்து விடுதலை அடைய விரும்புறேன், நான் என்னையா செய்யணும்? அதுக்கு தான் இந்த வசனம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ என்ன செய்வான் அப்படி தெரிஞ்சுக்கணும். பாவம் செய்யலன்னா தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வான். அப்ப என்ன செய்வான்? தேவ நீதி செய்வான். என்ன செய்வான்? ஆமா, நீதி கிடையாது, வெறும் நீதின்னு போல தேவ நீதி செய்வான். அப்போ தேவ நீதி செய்தா தேவ நீதியின் சம்பளம் உழித்தெழுதல். அப்போ பாவத்திற்கு ஒரு சம்பளம் இது, அதுக்கு ஒரு ரிசல்ட், விளைவு இருக்குது, அது பேர் மரணம். பாவம் செய்தா தேவ நீதி ஒருத்தன் செய்தாண்டாக்கா அதனுடைய விளைவு உழித்தெழுதல். அப்ப அந்த தேவ நீதி யாரு? அந்த உழித்தெழுதல் யாரு? அந்த பாவம் யாரு? அந்த மரணம் யாரு? பாவம் யாரு? அந்த மரணம் யாரு? அந்த தேவ நீதி யாரு? அந்த உழித்தெழுதல் யாரு? தெரியுமா தெரியக்கூடாதா? அந்த பாவம் செய்ய வைக்கிறவ யாருன்னா பிசாசு. பாவத்துக்கும் மரணத்துக்கும் மூல காரணம் பிசாசு. அவன் தான் பாவம் செய்ய வைக்கிறான், அப்புறம் மரணத்தை கொடுக்கறான், அப்புறம் பாதாளத்துக்கு கொண்டு போறான். சரி, அப்ப தேவி நீதி யாரு? உழித்தெழுதல் யாரு?
அவர் தான் இயேசு. இயேசு சொன்னார், நானே முடித்ததிலும் தேவனமா என்று சொன்னாரா இல்லையா? அப்போ இயேசு தான் தேவனி, அவரே தேவனால் நமக்கு 1 அவரே யார்? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். என்ன நீதி? தேவ நீதியாகிறார். பிசாசு பாவமாகிறான்னாக்கா இயேசு தேவ நீதியாகிறார். நீதிமான், நீதிமான் தரத்தில் ஆசீர்வாதம். அவனை ஜெயிக்க யாரால் முடியாது. தேவ நீதிமான். அப்போ பாவம் செய்கிறவன், பாவம் பாவத்துக்கு பாவம் செய்கிற பிசாசு. அது மேல இருக்கிற வசனம் படிக்க, 8வது வசனம். அப்போ மேல 8வது வசனம் எல்லாரும் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாவம் செய்கிறவன் எப்படி யாரால் உண்டாயிருக்கிறான்னா, கரெக்டா போட்டுக்கிறாரா இல்லையா வசனம்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிற யாரால் உண்டாகிறான்? பிசாசினால உண்டாயிட்டானா, உண்டாயிருக்கிறான். ஏற்கனவே அம்மா வயிற்றுல என் தாய் என்னை பாவத்தில், அதனால உண்டாயிட்டான். உண்டாயி பிறந்து வந்துட்டான். இப்போ பாவம் செஞ்சுக்கிறான். இப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னா, தேவ நீதி செய்கிறவன் இயேசுவினால் உண்டாகியிருப்பான். கரெக்டாதப்பா? கரெக்டான? இப்ப இயேசுவால் உண்டாகணும். அப்போ பிசாசினால் உண்டாகனா பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை சாப்பிடணும். ஏவாள் என்ன பண்ணா? ஏதேன் தோட்டத்துல பிசாசு வார்த்தை கேட்டாலே இல்லையா? பிசாசு சர்ப்பத்தின் வடியில் வந்து ஏவாளே வா வா போனா. தோட்டத்தில் நடுவில் நன்மை தீமை விரிந்த கனி புசுக்கு வேண்டாம் என்று சொன்னாரோ? ஆமா சொன்னாரு. இல்ல அவரு, நீ தேவனை போல மாறதற்கு தேவன் விரும்பலும் ஒரு பொய் சொல்லி ஏமாத்தி நீ அந்த கனியை புசுக்குனாலே தேவனை போல் மாறுவாய் அப்படின்னு ஒரு பொய் சொல்றான் பாருங்க. இந்த ஏவாளு பேக்கு பேத. ஏவாள் யாரு? பேக்கு பேத. ஆமா, பேத பெண்களா இருக்கக்கூடாது நீங்க, புரியுதா? ஏற்கனவே நான் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கப்பட்டு ஜீவாத்மா ஜீவத்துக்கு தோட்டம் எல்லா விருச்சத்துக்கு பூச்சிக்கலான்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல, நீ இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா தான் தேவனை போல மாறுவன. பிசாசுவாதி கேட்டால இல்லையா? பிசாசு யாரு? பொய்யும் பொய்க்கு பொய் சொல்றான் பாருங்க. அந்த பொய்க்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு வார்த்தை கேட்டு அவன் வார்த்தையின்படி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினால, ஆமா, அதுதான் பாவம். அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்புறம் புருஷன்கிட்ட வந்து இந்த பிசாசு ஒரு கனியை கொடுத்தான், தேவன் விலைக்கு தேவன் வேண்டாம் அதை புசிக்காதுன்னு சொன்ன கனியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அந்த ஆதாமுக்கும் கொடுத்தது. அவனு என்ன பண்ணான்? அவனு வாங்கி லபுக்குன்னு சாப்பிட்டான். இப்போ 2 பேர் என்ன ஆயிட்டாங்க? பிசாசு வார்த்தை கேட்டு பாவம் செய்யிட்டாங்களா இல்லையா? ஆமா, பாவம் நன்மை தீமை. அதுக்கு முன்ன எப்படி இருந்தாங்க? ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருச்சத்துக்களை ஏசியார் நானே வடிவ சத்தியமா. அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உடித்தது இருக்குது. இந்த நன்மை தீமை கனியில பாவத்தின் சம்பளம். ஆமா, அங்க சாப்பிட்டாங்க பாரு. யாரு? இந்த சைடு தான். இந்த சைடு ஆதாமு, இந்த சைடு ஏவாளு. எங்க அப்பா ராமு, எங்க அம்மா பேர் ராணி. அப்படியே பேக்ல போனாக்கா உங்க அப்பா பேர் உங்க அம்மா பேர் போட்டுவாங்க. அப்படியே பேக்ல போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா எங்க போய் நிப்பீங்க? கட்சியில ஆதாம்ல போய் நிப்பீங்க. அவன் விழாவிலிருந்து ஒரு ஏவாள் பெண்ணான், ஆதி தாய். உலகத்து 816 கோடி ஜனங்க மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, எல்லா சகல ஜாதி சகல சகல ஆதி தாய். அந்த அம்மா அப்பாவுக்குள்ள தான் உருட்டு பெண்ணெல்லாம் நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி அச்சு அடையாளம் சொல்றாங்களா இல்லையா? தாழ போல நூலை போல சேலை, தாழ போல செய்கின்ற மாதிரி. செய்யினா பிள்ளை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி நன்மையும் தேவையில வந்துக்கிற மாதிரி நம்ம இருக்கா இல்லையா தம்பி? நல்ல சுவாங்குது, கெட்டது நல்லவன் தீயவன் இருக்கா இல்லையா? எல்லாருக்குள்ள அப்படிதான் பொண்ணு வந்துக்கிறான். எல்லாம் சொல்ல முடியாது.
நீங்க மட்டும் இல்ல, உலக எல்லாருமே என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். இந்த நன்மையும் தீமையும் தான் நம்மளை சாகடிக்குது. அதை தேவனுக்கும் காட்டுறது, உலகத்துக்கும் காட்டுறது, பிசாசு வந்து திருடுறது, கொள்றது, அழிக்கிறது. அப்போ பிறக்கும் போது ஆதாம் ஏவாள் வழியாய் பாவம் செய்து தேவ மகிமை, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அட்டுட்டான். தேவ மகிமை போயிடுச்சு, பாவம் செய்துட்டான். எங்கேயா செய்தோம்? நான் பீடி பிடிக்கல, பொடி போடல, விபச்சாரம் பண்ணல, எதுவுமே செய்வானப்பா. அம்மா வயிற்றுல வந்துட்டே நீ பீடி பொடி எல்லாம் அப்புறம் அது உள்ள கடுக்குது. அது வாய்ப்பு கச்சா எல்லாமே செய்யும். நீ செய்யலன்னா கூட நன்மையும் தீமையும் மனுஷனுக்குள்ள இருக்குது, நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துக்குது. இப்போ பாவம் செய்கிற பிசாசுனால் பிசாசு பாவம் தான் இல்லையா? எனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருக்குது, எல்லாருக்குள்ள இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதா இல்லையா? உலகத்துக்கு மரணம் இல்லாத யாருக்கிறான்? எல்லாருக்கும் மரணம் வருது, வியாதி வருது, வறுமை வருது, ஆபத்து விபத்து எல்லாமே வருது, கண்கள் இச்சா மாச்சு எல்லாமே வருது. இப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் இயேசு வந்தாராம். படிப்பாங்க இங்கிலீஷ்ல 1 John 3:8 verse. 1 John chapter 3 verse 8. He was his without David, for the devil has been from the beginning, for this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. அப்போ இதுல பாருங்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் வெளிப்பாடு. அதை வந்து அண்டர்லைன் பண்ண நீங்க பாரு, நீங்க தில்லா இருக்கணும். எங்க செய்தி கேட்கலாம் நல்லா டாப்பா இருக்கணும். இந்த பாரு, பிசாசுடைய கிரியைகளை பிசாசுடைய கிரியைகளே அழிக்கக்கூடிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஐயா ஒரே பிசாசு கிரியா இருக்குதுங்கய்யா, அது அப்படித்தான் இருக்கும், டிஸ்கரேஜ் ஆகாத. அதை அழிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். கவனி, பிசாசுடைய கிரிகள் இருக்குது, நீ டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதை அழிக்கிறது எப்படின்னு கத்துக்கணுமா இல்லையா? ஆமா, அப்பதான் நீ நல்லா இருப்ப. இல்லைன்னா அவன் அழிச்சிருவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானா. இப்ப அழிக்க வரணும், அழிக்கணுமா இல்லையா? இல்லைன்னா நம்ம அழிச்சு விடுவான் பிசாசால. இப்போ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ தேவனுடைய குமாரன் யாரு? இயேசு. என்ன பண்றாரு? பிசாசு கிரியெல்லாம் அழிக்கிறாரா இல்லையா? அழிச்சாரா? ஆமா. குஷ்ரோகி வியாதி அழிக்கிறாரு, குட்டுக்கண்ணு தருகிறார், குட்டுக்கண்ணு அழிக்கிறார். லேகோன் பிசாசு, அந்த பிசாசு கிரி அழிச்சு அவன் வெளியிலே ஆகிறார். பாவத்தை அழிக்கிறார், சாபத்தை அழிக்கிறார், மரணத்தை எல்லாத்தையுமே அழிக்கிறார். பாரு, அழிச்சாரா இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே இயேசு அழிக்கிறார். பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப எப்படியா அழிச்சாரு? அப்படியே கத்தி கபடாலாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி அழிச்சாரு. இயேசு பிசாசு கிரியை எப்படி அழிக்கிறார்னா, எப்படி அழிச்சாரு? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, ஒரு ஜீவனை கொடுக்கணுங்க. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனை கொடுக்கணும். ஆதாம்ல இருந்து முழு உலகு கொடுத்தா ஒரே நசுக்கு தான் பாவத்தை. அப்படிதான் நசுக்குனாரு. வேற எப்படின்னா அழிச்சாரா? அப்படித்தான் அழிச்சாரு. இது சுலபமா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. கரெக்டா சொல்லுவாரு. கல்பனா கையத்தட்டு. எல்லாமே பாரு, எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஈஸி. எப்படி சொல்ல பாரு, பிசாசு கனியை சாப்பிடுறதும் ஈஸி தான். அங்க கவனி, பிசாசு வார்த்தைக்கு இந்த லபுக்கு இந்த கனியை வாங்கி இப்படி சாப்பிடுறதும் ஈஸி தான். ஏசுகிட்டு வந்து ஜீவ வித்தத்துக்கு ஜீவ அப்பத்தை புசிக்கிறதும் ஈஸி தான். ஆனா விருப்பம் இருக்கணும்.
நான் இயேசுவின் பிள்ளையா வாழ போறேன். தேவ நீதிக்கு உழித்ததுல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பாவத்துக்கு மனத்திலே அழிக்க போறேன்னு ஒரு வாஞ்சை, அதான் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் உள்ளவளாயிரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா கேட்கிறாரா இல்லையா? அந்த வாஞ்சை எதிர்பார்க்கிறார். இல்ல நான் எல்லாரும் மாதிரி இருந்துறேன், எதுக்கு? நான் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பிசாசு வேலையே பார்த்து நானும் என்னையும் ஆயிடுச்சு, குடும்பத்தையும் சமூக உலகத்துக்கு ஐம்பதாவே நான் வாழ்ந்துடுறேன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அவனை வச்சு ஐம்பனா தான் இருப்பான். முதல்ல தன்னை அழித்துக் கொள்வான். என் தாய் என்னை பாவத்தில், ஆமா, அதை தவிர்க்க முடியாது. அப்படி பிறக்கும் போது அப்படிதான் பிறக்கணும். ஆதாம் ஏவாள் வழியா தான் பிறக்கணும். அவன் பாவத்தையும் மரணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? நன்மை தேவையே தேவனுக்கும் உலகத்தையும் காட்டி காட்டி காசு இருக்குது, பணம் இருக்குது, ஓடலாம் உழைக்கலாம், எதுவும் செய்யலாம். சில பேர் அது கூட இல்லை, சில பேர் படிப்பு இருக்கு, படிப்பு இல்லை, ஏதோ ஒன்று செய்யறான். ஆனா பாவத்தையும் மரணத்தில பிறந்தவன், நன்மை தேவை பிறந்தவன், நல்லது கெட்டத தேவனுக்கு உலகத்துக்கு காட்டதான் செய்வான். யாரும் தப்ப முடியாது. காட்டி காட்டி பிசாசோடு சேர்ந்து இவனே திருடப்பட்டு அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் அழிமுடாவே இருப்பான். கேட்டதப்பா அப்படிப்பட்டவன் வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவங்கள நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிசாசினால் உண்டாகும், கண்டிப்பா வருத்தப்பட்டுருவான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நடிகனா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிப்பாளியும் படிப்பு இருந்தாலும் சரி, காட்டு வாசியம் நாட்டு வாசியம் வருத்தம் இல்லாத இருக்கிறான் எவனாவது பிசாசு யாருக்கு அந்தந்த நிலையில ஏதோ ஒரு வருத்தம் வியாதி வறுமை குடும்பத்தில் கொடுக்குறானா இல்லையா? பல பிரச்சனைகள். வருத்தப்பட்டு பாரத சபைக்கு எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. ஏன் வாருங்க? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அப்புறம் அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரே நசுக்கு பிசாசுக்கிட்டே அழிச்சிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கையை தட்டுங்க. அப்போ பிசாசு ஏதேன் தோட்டத்தில் மக்கள் தொகை எவ்வளோ? 2 பேரு. ஆதாம் ஏவாள் தான் மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை. ஏதேன் தோட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாக்கா 2 பேர். முழு உலகத்துல 2 பேர் தான் மக்கள் தொகை, ஒரு ஆணு ஒரு பெண்ணு. ஆதாம் ஏவாள், நம்ம அப்பா நம்ம அம்மா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தா 2024 மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை பாப்புலேஷன் நெட்ல போட்டு பாருங்க, 811 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி போனாக்கா எவ்வளோ ஜனங்க வாழ்ந்து போயிட்டாங்க வாழ்ந்துட்டு. அப்போ இந்திய தேசத்தை தான் 140 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எங்க ஊர்ல 4990 பேர் இருக்கிறாங்க கிராமத்துல. வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கூப்பிட்டா எத்தனை பேர் கூப்பிடணும்? வருத்தப்பட்டு பாரத சுமக்குள்ள 816 கோடி ஜனங்களே, ஏசு கூப்பிட எல்லாரும் என் இடத்துல வரணுமா இருக்கணும்தா? வந்தாதான் பாவத்திலிருந்து மருந்து விடுதலை ஆக முடியும். பிசாசுகளை அழிச்சு இயேசுக்கு ரட்சி பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அதுதான் நீங்க உங்களை இயேசு என்ன பண்ணார்? சேஷங்களுக்கு நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் நீங்க உலகம் எல்லாம் போங்கப்பா. எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியா பிறந்தவன் தான், நன்மத்தையும் அறியத்தக்கவன். சாகவே சாக இருக்கிறான், பாவத்துல சாபத்துல மன்னத்துல தரித்திரத்துல போராடிக்கிறான் பிசாசோட. நீங்க என்ன பத்தி சுவிசேஷம்னா இயேசுவை பற்றிய செய்தி, நானே வழிய சத்தியமா அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு. ஆதாம் முழு உலகத்துக்கு பிசாசின் தலையை நசுங்குங்க, பிசா சாபத்தை பாவத்தை மனத்துல அசுத்தாய் பத்தி பசுத்தாய் வரைக்கும் அவனை காப்பாத்துங்க சொன்னாரா இல்லையா? அப்போ உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. தான் சுவிசேஷம், இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசுக்குள்ள தேவ நீதிக்கு உழித்ததில் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தமேக்குது. பிசாசுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணமேக்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உழித்தேதல், பாதாளத்துக்கு பரிகாரம் பரலோகம். தரித்திரம் இயேசு ஆதாம் மூலமா பிசாசு தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், வியாதிக்கு மேல ஜீவ அவர் தழும்புகளா, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவலக்கு எல்லாம் ஜீவனுக்குள்ள வருது. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர், ஜீவ ஒளி. பிசாசு நன்மத்தைம சர்ற, நன்மத்தைம வாழ்க்கை, நன்மத்தைம குடும்பம், நன்மத்தைம தொழில், நன்மத்தைம வியாபாரம், பாவத்தின் சம்பளமா உன்னது பூமி சபிக்கப்பட்டிருக்குது. அப்போ 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா அப்பெல்லாம் போறாரா இல்லையா? போய் என்ன பண்ணாரு? பிசாசுடைய கிரியைகளை
ஆயிச்சாரா? ஆமா. இப்போ இயேசு சரீரத்துல இல்ல, உனக்குள்ளே வந்துட்டாரு. ஜீவ அப்பம் புசித்தாங்க, நன்மத்தையும் அப்பம் புசித்தோம். பிசாசு வந்தானா இல்லையா நமக்குள்ள பாவம் மரணம் வந்துச்சு. இப்ப ஜீவ அப்பம், ஜீவ வித்ததுக்கு தேவ நீதி அதை இயேசு உள்ள வந்துருவாரு. வந்துட்டா அப்ப பிசாசு நசுக்கலாம். ஜீவ சரீர ஜீவ ரத்தம் தான். ஆதாமுக்குள் பிறந்து ஜீவ அப்பம் வானா, இயேசு வானான்னாக்கா நன்மத்தை வந்து நம்மளே நம்ம நசிக்குவோம். நம்மளே என்ன பண்ணிக்குவோம்? நமக்குள்ள நம்மளே என்ன பண்றான்? மஞ்சனாம பண்றான். ஒண்ணும் முடியல, வெக்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன தற்கொலை பண்ணிக்கிறானா இல்லையா? நான் செத்துருவோம் நீ சொல்லிக்கிறேன், நான் கூட சொல்லிக்கிறேன் தெரியுமா? சத்தியம் தெரியாது. நான் தற்கொலையும் முயற்சி பண்ணாலு 7 முறை முயற்சி. என் சாட்சி அப்படியே சரியான நாட்கள்ல கொடிய வியாதி வந்துச்சு. அவமானம் வெக்கம் நின்ற வாழ பிடிக்கல, சாக போறோம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாலும் நான் இயேசு பத்தி ஒரு கல்பனா மேடம் ஒரு அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் பெஞ்சமின் பாஸ்டர் எனக்கு சுவிசேஷம் சொல்லி ஞானசானம் கொடுத்து இன்னைக்கு உயிரோடு வந்து இயேசு பத்தி பேசிக்கிறேன் நான். இந்த மாதிரி உலகம் எவ்வளவு பேரு அம்மா அப்பா சொல்றீங்களா இல்லையா? கவனி, ஏன்னா பிரச்சனை வந்து அம்மா அப்பா கிட்ட செத்து கூட போறேன் சொல்றீங்களா இல்லையாப்பா? சொல்றாங்களா இல்லையாப்பா? செத்து கொடுத்து திடீர்னு பார்த்தா தூக்கு மந்து குச்சி செத்துருவான். ஏன்? உள்ள அவனுக்குள்ள பிசாசுக்குது, அது வாழ விடாது. அதனால தற்கொலை, பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டு ரிசல்ட் வந்தாங்க, ஏதாவது ஒரு நியூஸ்ல வந்தா இல்லையா? அவமானம் வெக்கம் உள்ள பிசாசு செத்துரு, எதுக்கு நீ உயிரோடுக்கிற சொல்றாங்களா இல்லையா? உள்ள அவளுக்கு பிசாசு. அதனாலதான் இந்த செய்தி கேட்கணும். செய்தியை கேட்டா நீங்க பாக்கியசாலி. அப்ப நீ சொல்லணும், பிசாசு நீ சாவுடா, இயேசு ஜீவன் பரிவு ஜீவனே எனக்குள்ள தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு பிசாசு அலைகச்சு ஓடி பசுத்தாய் வந்துடும். அப்போ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய அன்றலைந்த வேணும். நீயா நானா போட்டி. பாருங்க கவனி, உலகம் எப்படி ஓடிக்கு தெரியுமா? உலகத்துல இயேசுவா பிசாசா? நீ இயேசுக்குள்ள இருந்தா பிசாசுங்கிற அழிச்சுடுவ. இயேசு வேணா சொல்லி பிசாசுக்குள்ள உன்னையே நீ அழிப்பாய். உலகத்துக்கு பூமிக்கு சாயப்படும். நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கிற உன்னிருந்த பூமி முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கா. அப்போ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அந்த தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த இயேசு தேவை நீதித்து ஒழித்தது. இயேசுக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது, எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற பரிசுத்தம். அந்த ஜீவனம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஜோயே ஜீவன். நன்மை தீவிர எல்லா கெட்ட காரியம், சுய நீதி அநீதி, கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, நல்லது கெட்டது. அந்த நன்மை தேமை கூட ஏன் தெரியுமா? நன்மை கூட அந்த தேமை கனி சாப்பிட்டு மனுஷன் பிசாசாவே மாறிட்டு இருப்பான். கொஞ்சம் நன்மை ஏன் வச்சாலும் ஒரு நன்மார்னா இருக்கிறான் மனுஷன். அது போதாது, நீ ஜீவ விச்சத் கண்ணியில் வந்துடணும். அந்த நன்மையின் மூலமா அந்த நல்ல சுபாத்தோட இயேசுக்குள்ள வந்துறதுக்கு தான் அந்த நன்மையும் கொஞ்சம் கலந்து வச்சுக்கிறாரு அந்த கனியில. தேவையாவே இருந்த மனுஷன் நிக்க முடியுமா? மனுஷன்கிட்ட அச்சு பிண்டி எடுத்துருவான், பிசாசாவே ஆகிடுவான். கொஞ்சம் நன்மை இருக்காதான் ஆடை அடிக்கிறான் மனுஷன். ஒரு நன்மார்க்கனாவது இருக்கிறா போதாது. அந்த நன்மை தேமை ஜீவன் ஜீவ விச்சத்கள் வந்து ஜீவ விச்சத்து பாதபடியிலாகி பல்லோக ராஜ்யத்துக்கு வந்துடணும். அப்போ ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நன்மை தீமை, நல்ல சுபாவம் கெட்ட சுபாவம் ரெண்டுமே இருக்கும். ஜீவன் வந்து யாருக்குள்ள இருக்க? இயேசு ஏற்றுக்கொண்டு 100க்கு 100 ஜீவனுக்குள்ள வந்தா ஜீவனுக்குள்ள இருப்பான். அப்போ நீயா நானா தான் உலகம். அப்போ இயேசு உனக்குள்ளே இருந்தா நீ பிசுவாசிக்கிறி அழிச்சுட்டே இருப்ப. எங்க போனாலும் நானே திராட்சை செடி, நீ ஒருவன் என் வார்த்தை நிலைத்திருக்கணும். ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை தேவன் இது உயிர்த்தல தேவன் கணக்கு 24/7 வாரத்துல 7 நாள், வருஷத்துல மாசத்துல 30 வருஷத்துல 365 நாளும் அந்த ஜீவ விருஷத்துக்கு அடியிலே இருந்தாங்க. ஜீவன்ல இல்லாத எதுவுமே கிடையாது. தேவனுக்குள்ள இல்லாத ஏதாவது இச்சிக்கப்பட்ட சகலம் என்னென்ன விரும்புற நீ எல்லாம் ஜீவன்ல கொட்டி கிடக்குது. ஏன் இந்த ஏவாள் பிசாசு கிட்ட போனான்னு தெரியல. பிசாசு நன்மத்தையும் மரியாதைக்கு அது எல்லாமே கெட்ட காரியம் தான். ஒண்ணு கூட சரி, பாவமும் மரணம் தான் இருக்குது. அப்போ ஜீவன்ல தேவன் இது வீடு மன தோப்பு தொடர்பு நீ சகல இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்குது. அத தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு எவ்வளவு செய்திருந்தீங்கன்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆயிட்டே இருப்பான். இயேசு எங்க போனாலும் பிசாசு அழிச்சிடுறாரு. ஏன்னா அவர் ஜீவன்ல இருக்கிறாரு. அத தேவனுக்கு ஆதாமுக்கு முழுத்து கொடுக்குறாரா இல்லையா? போய் நின்னா பிசாசு எல்லாம் ஓடுது, வியாதி எல்லாம் பறக்குது, புஷ்பம் சுத்தமா காற்று கடல ஏரியா எல்லாம் அமைதி, பிசாசு எல்லாம் கழிச்சுதான் இருப்பாரு.
அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை சிலுவையில் குத்துக்கிறார். உனக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, அவர் தனக்காக வச்சுக்கல, அது குத்துட்டு போயிட்டாரு. இயேசு சரி, இயேசு ரத்தம், இயேசு சாவட்டம், தேவ நீதிட்டு உயிர்த்தெல்லாம் குத்துக்கிறாரு. இப்ப அதை எடுத்து அத பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகம் மத்தியஸ்மா கொடுக்க 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 நீ ஒரு காரியத்தை செய்யற, பிசாசின் கிரியில் அழிக்கிற வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம் எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணி. எப்படி பிசாசு எல்லாத்தையும் அழிக்கிற நல்ல காரியத்தெல்லாம் பிசாசு வந்துட்டாக்கா நல்ல நல்ல நல்லா அழிச்சிடான். அழிச்சு கொண்டு சாபமாக்கி பாவமாக்கி வியாதியாக்கி வறுமையாக்கி கொடுமையாக்கி எல்லாத்தையும் பண்றான் பாரு பிசாசு. சாபத்தை பாவத்தெல்லாம் கொடுத்து. அது போல இயேசு ஜீவன், உங்கள் சபிக்குள் ஆஸ்வதிகள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், ஒரு துன்பப்படுத்துகளை ஜபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு இயேசு சாப்பிட வாக்கு தத்தத்தை பிதாக்குமார் பசுத்தாவிங்க ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 எல்லா பிசாசுங்களையும் நீங்க அழிக்கிறீங்க. இல்லைன்னா பிசாசு உள்ள வந்து நல்ல நல்ல தேவனுடைய காரியத்தெல்லாம் அழிச்சுன்னு இருப்பான். எதிர்காலத்தை அழிப்பான், சுகத்தை பலத்தை. சுகம் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில போய் லட்ச லட்சமா செலவு பண்ணோம். இன்னும் வியாதிக்கு வந்து பத்தி அப்பெல்லாம் வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதத்தெல்லாம் அழிச்சுட்டு இருப்பான். அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டான். அப்போ தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ தேவனால் பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் தான் ஒரு பத்து உண்டாகும். இது தேவனால் பிறப்பாய். பிசாசினால் பிறந்ததுனாக்கா நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா அது அங்க ஒரு பத்து. பிசாசினால் பிறக்கிறது குட்டி போடுது. அப்போ நான் தேவனால் பிறக்கணும், தேவனால் பிறக்கணும். அப்புறம் பிசாசால் பிறக்கணும். பிசாஸ் வார்த்தை கேட்டு பிசாசு வார்த்தை படித்த பிசாசால் பிறக்கிறான் மனுஷன். தேவடைய வார்த்தை கேட்டு தேவடைய வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் தேவனால் கையெழுத்து. ஏற்கனவே நம்ம பிசாசால் பிறந்துட்டான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிட்டான். ஏன்னா பிசாசு வார்த்தை கேட்டு அந்த நன்மத்தையே தேவனுக்கு உலகத்தை காட்டினாக்கா அங்க பிசாசால் பிறந்து சாபம் பாவம் அந்த வந்து இல்லையா? இப்ப தேவனால் பிறக்கணும்னா ஜீவ வார்த்தை ஜீவ விச்சத்தை பிடிச்சிட்டு அத தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா நீ தேவனால் பிறந்தவன். தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்? தேவ நீதி செய்வான், கிறிஸ்துவ கொடுப்பான். இது போற இடத்துல வர இடத்துல எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு போ, நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. உங்க வீட்டுல எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பண்ணி தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூல அசுத்தா வந்து பசுத்தா இருக்கலாமா இல்லையா? கத்ராக இயேசு விசுவாசி அப்போ நீ வீட்டாரோ எல்லா ஆதாம்குள்ள பார்த்துக்கிறாங்க. பிசாசுல நன்மை தேவையில்ல. அந்த தேவன் தனக்கு ஒரே பிசாசு போராட்டம் இருக்கிறாங்க. நீ இயேசுக்குள்ள பிறந்துக்கிற ஜீவ வச்சிருக்க. நீ உங்க அம்மா பேர் சொல்லி இயேசு தேவன் தனக்கு ஆதாம் மூல இவ்வளவு அசுத்தா பசுத்தா இறங்கலாம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உடனே 2000 அசுத்த கத்தி பசுத்தா இறங்கி சொத்து புத்தி வந்து வஸ்திரம் தத்தி இயேசு பார்க்க தக்கப்பல் உழிக்காரனே வாங்கிட்டாரு. அப்ப அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் உங்களுக்குள்ள இருந்தாக்கா நீங்க எந்த மனுஷனையும் ரட்சிக்குள் நடத்தலாம். எந்த மனுஷன் நன்மை தீவில் தான் பந்துக்கிறான். அத தேவன் தனக்கு உலக பிசாசுங்கிரி வச்சுட்டு அவனும் ஐந்து மற்றவனும் ஐந்துனாக்குறான். நீ இயேசுக்குள்ள ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதம் டாக்டா குத்தினாக்கா அசுத்தாய் போய்த்தானும் பசுத்தாய் வந்துட்டானும் கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும். கையெழுத்து டெல்லியா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா எல்லாம் எழுந்து பிச்சு துப்சம் பண்ணி ஐயா தோத்திரம் போயிட்டு வரங்க ஐயா. உலகமெல்லாம் போய் சூழ்ச்சி சொல்றேங்க ஐயா. எங்க பார்த்தாலும் பிசா சொல்லியாக்குது. கங்கில் இச்சா மாதிரி இந்த நோவா காலத்து நந்து போல நடக்கும் உண்ட நம்ம சபை என்ன சபை? என்ன சபை? ஆமா 7 கட்டத்துக்கு மிஷினரி அமைச்சுக்கிறோம்ப்பா. அமைச்சுக்கிறோமா இல்லையப்பா? உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, அது அமெரிக்காவுக்கு போ, அது சைனாவுக்கு போ, அது ஜப்பானுக்கு போ, எல்லாம் என் தாய் என்னை பாவத்தில் ஆமா ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறான். நன்மையும் தீமையும் நல்லவன் கெட்டவனுமாக்குறான். நல்லா படிச்சிருக்கான்னு சொல்றான் பாரு. அவன் தான் பெரிய பிரச்சனை உள்ள ஆளாகிறான் தெரியுமா? ஏன்னா நன்மையும் தீமையை வச்சுட்டு எவ்வளவு படிப்பு இருந்தாலும் அங்க பிசாஸ்கிரி தான் வேலை செய்யும். அவன் தான் உலகத்துக்கு கைப்பனாக்குறான். படிப்பே இல்லைன்னாலும் சரி
யாரா இருந்தாலும் சரி, ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதனால இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் இருந்தா ரொம்ப கிராக்கி உங்களுக்கு. எங்க போனாலும் பிசாசை தோற்றலாம். இயேசு தேவ நீதிட்டு உயிர்த்ததுல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் தோற்றி பாவட்டம் மனசு பசுத்தாய் ஏற்காட காப்பாற்றலாம். அப்புறம் அவரே திராட்சை செடி நீங்கள் கூடி அவரில் நிலைத்திருந்து சொல்லி டீச் பண்ணலாம். டீச் பண்ணி அவன் அதை கேட்டானாக்கா அவன் நல்லா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறப்பான். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப என்ன செய்வான்? தேவனால் பிறந்தவன் தேவ நீதி செய்வான். தெய்வன செய்ய மாட்டானா? பிசாசால் பிறந்தவன் பாவம் தான் செய்வான். பாவம் செய்ய யாரும் டீச் வைக்கணுமா? சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை திருடி விட்டு கதுக்கு பின்னால் போய் ஒளியுதா இல்லையா? பாத்துக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு யாரு திருடத்துக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா அப்பா. கோவப்படுது, எரிச்சல் படுது, அப்புறம் வளர வளர எல்லா பாவத்தையும் செய்யுது. அந்த மாதிரி ஆதாமுக்குள்ள பிறந்த பிள்ளை அது அப்படியே நேச்சர். அதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது பாவ சுபாவம் பாவ சுவாதனம் வந்தாக்கா சில பேர் குற்ற மனசாட்சி அப்படியே இருப்பாங்க. நல்லா குற்ற மனசாட்சி அப்படி பிறந்திருக்கணும், நல்லா தெளிவா இருக்கும். இப்ப நான் கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்துக்கிறேன்னு சொல்லி அந்த தேவ நீதி தூக்கில வாலண்டியா கொடுக்கணும். சபிக்கிறோம், நான் ஆசீர்வதிக்க போறேன், இயேசு சிஜூர் பரிசுத்தம் கொடுக்க போறேன்னு சொல்லி நம்மளே நம்ம மாத்தி பேசணும். உங்க பகை கொடுக்க நன்மை, இயேசு சிஜூர் பரிசுத்தம் நன்மை பகைக்க ஜெயிக்க முடியாது. சத்துருவை சிநேகி என்ன இயேசு சிநேகத்தை காட்ட போறேன். அப்படி இயேசு தன்மைகளை ஜீவவாத தேவ நீதிக்கு உயிர்த்ததுல தேவன் தனக்கு உலகத்து வாலண்டியா நம்ம செய்யும் போதுதான் பிசாசி ஜெயிக்கிற அசுத்தாய்கள் பசுத தேவதூராக வந்துடுறாங்க. எப்படி நன்மத்தையும் வாலண்டியா செய்கிறோம், சண்டை போடுறோம், சாடி போடுறோம், பகைக்கிறோம், கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், எல்லா வேலையும் நடக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா நேச்சர், ரத்தத்தில் ஊறி கிடைக்குது. அது மாதிரி இயேசுக்குள்ள பிறந்தவன் இயேசு ஜீவன் பாரு எல்லையற்ற ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். அந்த ஜீவன்ல எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன், மன்னிக்கிறேன். இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் வாசிக்கணும். கோடாக வாயில் இதயத்துல பேசணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசும்போது பசுத்தாவி எல்லாம் ஓடுது, பசுத்தாவி தேவதூர்களாம் வராங்க. அப்போ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவடைய குமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எல்லாரு நான் இயேசுவின் பிள்ளை, ஜீவ புசிந்திருக்கிறேன். அப்போ தேவ நீதிக்கு உயிர்த்ததுல இது பாரு, ஒரு ஏவாளு, நான் ஒரு ஆதாமு. நன்மத்தையும் இருக்கிறதுனால பாவம் மதம் இருக்குதா இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நானு என் பொண்டாட்டி சரியில்லை அவளை சபிக்க, அவளை திட்ட, அவன் என்ன திட்ட, நான் என்ன திட்ட, நாய் சண்டை கோய் சண்டை நடக்குதா இல்லையா? அப்பா அம்மா சண்டை, 2 பேரும் நன்மத்தையும் மாதிரியே தங்குவா. இப்போ ஜீவ விச்சத்துக்கு நீ புஷித்தனா நான் தேவ நீதிக்கு உயிர்த்தல் இவனை புத்தனை வச்சுக்கோ. இவன் ஜீவ சரித்து எடுக்குதானா, எடுக்குற அசுத்தாயோட, இவனுக்குள்ள அசுத்தாயோட பசுத்தாயோட நான் ஆசீர்வாதமா கேட்கப்பட்டான். கையத்தை இல்லையா? அப்புறம் பிள்ளைகளை இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் அந்த வீடே பரலோகமா குட்டி பரலோகமா இருக்கும். அந்த வீட்டை பார்த்தா அசுத்தாய் ஓடிவிடும், பசுத்தாய் வந்து என்ன எங்க பார்த்தாலும் ஜீவனே பேசுறாங்க. ஜீவன் சார் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுறாங்க. இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஆயிடுச்சு. அதான் ஆபிரகாம் குடும்பம், ஏசா குடும்பம், யாக்கோபு குடும்பம், சாலமோன், தாவீது கூட பழைய ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமானாக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டுல. அப்போ புதிய ஏற்பாட்டுல அந்த ஆட்டு உலகத்தில் பாவம் தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திரு. வித்து வசனம், வேத வசனம் தான் வித்து. அந்த பிசாசு வித்து, அந்த பகை, அந்த ஜென்ம சுவாவம் அந்த ரத்தத்துல அப்படியே ஊறிக்குது. அதான் வித்துனா ரத்தம், ஜீவ வித்து. அந்த ரத்தத்தை பானம் பண்ண அப்பத்தே திராட்சம் பானம் பண்றாங்க பாரு. இந்த ஜீவ வித்துல நான் பிறந்துக்கிறேன். அந்த ஜீவ வித்த தேவன் தரணும். அந்த வித்து அப்படியே முளைக்கும். விதையை போட்டா என்ன பண்ணுது? அது முளைச்சி அந்த ஜீவ வித்து, ஜீவரத்தை தேவன் தர உலகத்துக்கும் போது அந்த வித்திலிருந்து அப்படியே பூத்து குலுங்கி சுக பல ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் வரும். பிசாசுடைய வித்து நன்மத்தையுமே தேவன் தர அந்த பிசாசு வித்து கெட்ட கெட்ட காரியம் எல்லாம் முளைக்கும். அப்போ அவருடைய வித்துனா வேத வசனம், அது ஜீவ வசனம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அவருடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான், தேவநீதியே செய்வான். எங்க போனாலும் தேவநீதி. வாயை தந்தா தேவநீதி தான் வருது. தேவனால் பிறந்தவனுக்கு பிசாசால் வருது. எங்க வந்தாலும் பாவம் தான் வருது. ஆயிட்டு போனா எவனையே ஆயிடுச்சு. மற்ற குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு அழிப்பனாவே இருப்பான். எங்க போனாலும் ஏதாவது வேலை நடக்கும். டாக்டர் ஆகலாம், எல்லாம் போகலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பிசாசு உள்ள இருக்கிற வரைக்கும்
தேவனுடைய காரியம் அவனுக்கு கிறிஸ்து உள்ள இருந்தது. அந்த தேவன் தானே உலகம் தானா, அவன் மூலமா எங்க போனா அசுத்தாவி பசுத்தாவி வந்து தேவ தூதரெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். எதிரிகள் எல்லாரும் இங்கிலீஷில் படிப்பா. ஜான் 3:3. John chapter 3 verse 3. Jesus answered and said to him, most certainly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. இவர் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். இயேசுவே சொல்றாருங்க, ஒருவன் என்ன பண்ணுமா, மறுபடியும் எப்படிவா, நான் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்து வெளியே வந்துட்டேன், மறுபடியும் நான் எப்படி பிறக்க முடியும்? எப்படி பிறக்க முடியும் மறுபடியும்? இங்க சொல்ற அடுத்த வசனம் பாரு. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? திருப்பி முதிர் வயசு, எங்க அப்பாவுக்கு 86 வயசு, ஆள் பிடிக்கிறாரு, திருப்பி அவர் தாயின் வயசு திருப்பி எப்படி பிறந்து? அவன் கேள்வி பாரு எப்படி. அர்த்தம் என்னன்னா, பிறக்கத்துனா என்னன்னா, பிறக்கத்துனா என்ன சொல்ற மாதிரி, பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமையை சாப்பிட்டு அதை தேவனுக்கு முழு உலகம் கொடுக்கத்தான் பிறக்கிறது. பிறப்புன்னா என்னது? பிசாசு ஒரு வார்த்தை கேட்க, நன்மை தீமையை சாப்பிட்டுங்க, அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு தான் பிசாசுக்குள்ள பிறந்துருவேன். அதான் ஒரு முறை பிறகுது. இப்ப தேவனுக்குள்ள பிறக்கணும், மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள ஜீவ வார்த்தையை புசிக்கணும். அந்த ஜீவ அப்பத்தை புசித்து பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கிற. அப்போ 2வது முறை கிறிஸ்துக்குள்ள பிறப்ப. கையத்தட்டு அல்லேலூயா. பிறப்புனா என்னது? தேவனுக்கும் ஆதாம் முழு உலகம் ஒரு காரியத்தை செய்து அங்க பிறப்ப. நான் தரித்திரன்னு பேர் வச்சுக்கிறேன், தரித்திரத்துல பிறந்துக்கிறேன். நன்மை தீமையே தேவனுக்கு ஆதாம் முழு பிசாசு தரித்திரத்துக்கு தரித்திரத்திலே பிறந்து காலமெல்லாம் தரித்திரத்தில் அவதிப்படுறேன். இப்ப கிறிஸ்துக்குள்ள ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஐஸ்வர்யம். இப்போ ஜீவ ஐஸ்வர்யம், அந்த ஜீவ வீச்சத்துல ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. இப்ப ஐஸ்வர்யத்துல பிறக்கிறேன், ஐஸ்வர்யம் வாசல தட்டு தரித்திரம் அலைகைத்து ஓடும். விளைச்ச வேலையிலையா? இப்போ ஆதாம்குள்ள தரித்திரனா பிறந்துக்கிறேன், எப்ப பார்த்தாலும் பண கஷ்டத்துல இருக்கு. ஏன்னா பிசாசு அது ஸ்பிரிட் தரித்திரம் அவமான பக்கம் குறைவெல்லாம், ஏன்னா அப்படி பிறந்ததுனால உரிமையா வந்து கொடுக்குறான். இப்போ கிறிஸ்துக்குள்ள தரித்திரத்தை ஜீவ ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற வாயில சொல்லும் போதுதான் இப்ப ஐஸ்வர்யத்துல பிறக்கிற ஐஸ்வர்யம் வாதல தட்டுது, தரித்திரம் அலைகைத்து ஓடுது. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்த ஆளு எப்பவுமே தேவன் ஆதாம் முழு உலகத்து கான்சியஸாவே இருக்கணும். நீங்க அதை மறந்துட்டீங்கன்னாக்கா நன்மை தேவையிலேயே கான்சியஸ். ஆமா, ஆகாது போகாது. அது அவ்வளவு பெரிய பில்டிங் நான் கட்ட முடியுமா? ஐயோ 50 லட்சம் ரூபாண்டானே, கூட பச்சு ஐடி கம்பெனில எல்லாம் பச்சு வாங்கிட்டானே, இப்படிதான் பேசிருப்பீங்க. ஆனா தாவீது ஆடு மேய்க்கிறவன் என்னன்னா, ஆமா, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து எகிப்துக்கு, ஆமா, எஸ்தர் ராஜாத்தி அப்பா அம்மா படிப்பே இல்லை, அனாதை பெண்ணு, 120 நாடு இந்திய தேசம் ராஜாத்தி ஆயிட்டான். 120 நாடு இந்திய தேசம் ஒண்ணான். அவளுக்கு எத்தனை பங்களா வந்தாங்க, எத்தனை கப்பல், எத்தனை ஏரோப்ளேன் இருப்பாரு கதா. ராஜாத்தி மாவா, மகாராணி, ராணி கிடையாது, மகாராணி எஸ்தர் ராஜாத்தி. அவங்க எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். அத தேவன் தர கொடுத்து கான்சியஸ் கொடுத்து ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ பிறப்புனா என்னன்னாக்கா கான்சியஸா இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஆகாது போகாது விலகாது, அதெல்லாம் நம்மளால முடியுமா? என்னால் முடியல. விசுவாசம் முடியாதே பண்ணிடும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இயேசு ஜீவன் 13 எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. சிலுவையில
என் தரித்திரத்தை ஏத்துட்டு ஜீவ ஐஸ்வர்யம் வாயில ஏத்தல அத பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு ஒரு ஆள் கொடுக்கும் போது அங்க ஐஸ்வர்யத்துல மறுபடியும் பிறக்கிற தரித்திர சுருட்டு ஓடுது. அவர் தழும்புகளால் சுகமாடி இருக்கிறது. வியாதி வந்துச்சு, ஆதாம் மூலமா வியாதி பிறக்குது, புது புது வியாதியா வருது எனக்கு. அப்படி பிறந்த பாவத்தின் சம்பளமானத்தை தேவன் தனக்குள்ள கொடுத்தா வியாதி பிறகுது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, திடீர்னு கண்ணுல போய் இதாகுது, லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, தோல் வியாதி வருது, மட்டத்தனம் என்னன்னோ வருது வியாதி, புதுசா பிறகுது வர வியாதி. ஏன்னா நன்மை தேவன் தனக்குள்ள வியாதியா பிறகுது எனக்கு, பல விதமான வியாதி வருது. இப்போ கிறிஸ்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை அந்த ஜீவ கண்ணை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதை கூட்டு கண்ணு ஜீவ காது தேவன் தனக்கு ஆதாம் எல்லாம் முழு உலகத்தை டச் பண்ணும்போது அந்த சுகம் பிறந்துகினே இருக்குது. அவர் தழும்புகளா சுகம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலக கான்சியஸா கொடுக்கும் போதுதான் அங்க ஒரு பிறப்பு உண்டாகுது. சாபம் நீங்க ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் பிறகுது, வியாதி நீங்க ஆரோக்கியம் வருது, மரணம் நீங்க உயிர்த்தெழு ஜீவனம் வருது. அப்ப இயேசு எல்லாத்தையுமே பிறகு வைக்கிறார். நானே உழித்ததுல ஆமா லாசரு வியாதிப்பட்டு மரித்து அடக்க மாட்டாங்க. இயேசு லாசருவே வெளியே வாழ்றாரு. அப்போ உழித்ததில் எப்படி பிறகுது அவனுக்கு மரணத்துக்கு பிறகு அவன் உழித்தெழு ஜீவனம் தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் மரணம் டெல்லி பசுத்தாய் சத்தம் உயிரோட வந்தான். அங்க உயிர்த்தெழு கையை தட்டு அல்லேலூயா. ஆனாதான் இயேசு நீங்க உலகமெங்கும் போங்க, வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்க, குஷ்ரோகிகளை சுத்தமாக்க, பிசாசுகளை சொல்லுங்க, மருத்துவர் எழுப்புங்க. ஏன்னா உழித்தெழு ஜீவனம் உனக்குள்ள இருக்குது, பிறப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்குது. அந்த பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும் போது அங்க ஒரு பிறப்பு உண்டாகும். கையை தட்டு வேலைக்குச்சா? ஆனாதான் முழு உலகத்துல இங்க பாரு, முழு உலகம் ஒரு ஆளுக்கு பகை கசுப்பு வெறுப்பான அந்த ஆளுங்க பிசாசு வந்துடும், பிறப்பு அங்க உண்டாவாது. ஆனாதான் இயேசு ஏற்பட்ட இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் முடித்தெழு ஜீவனை கொடுத்தா அங்க மறுபடியும் பிறந்துருவ நீ. அதான் மறுபடியும் பிறக்கிறது. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவது ஊருக்கு 2 பேர் கசுப்பு, தெருக்கு 2 பேர் கசுப்பு, பிசாசு எங்க பார்த்தாலும் பகையை கசுப்பு குத்து 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 அவனுக்குள்ளே வச்சுட்டு இருப்பான். அசுத்தாவியா வந்து பிறகு அந்த நண்பத்தின் வட்டத்திலே இந்த சாப பாவம் மட்டத்தில் அப்படி இருக்க பார்த்தா. ஆனாதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கிறாரு. ஆதாம் முழுவதுக்கு மறுபடியும் பிறகு வைக்கிறார் பேர். அப்புறம் இனி பாவம் செய்யாதே, நீ ஜீவன்ல இரு, நானே நீங்க ஒரு நேரம் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷ பரலோக கனி, வாய்நாளெல்லாம் கனி தான், ஆசுவாத கனியிலே இருப்பேன். ஆனாதான் இங்க சொல்றாரு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான். அப்போ ஒரு முறை வந்துட்டான், நன்மை தேவை பார்த்து தேவன் தனக்கு குத்து 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 பிசாசு ராஜ்யத்திலே இருக்கிறான். மறுபடியும் ஜீவ விஷயத்துல பிறந்தவன் அந்த ஜீவத்தை தேவன் தனக்கு ஆதாம் டாக்டர் கொடுக்குமா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன், நான் பேர் இயேசு விசுவாசி, அவர் செல்ல ஊர் செல்ல நாடு செல்ல அந்த விசுவாசி சொல்லி நான் ஒன்னும் பிசாசு தாங்க நான் பிசாசு ராஜ்யத்திலே தான். அதனாலதான் சபையா பிரச்சனைக்கு அசுத்தாவிங்க. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தாரு, ரொம்ப மோசம் தான் விலைகள்லாம் இருந்தாரு. சில இடத்துல சாத்தக்கூடிய. ஆனா நன்மத்தமே எங்காவது பேசுறது பாத்தீங்கன்னா அவரை நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக அதுதான் ஜீவ சொல்ற ஜீவனம் தான். எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தா, எவ்வளவு பெரிய கொலையாளியா இருந்தா, எவ்வளவு விரோதம் செஞ்சா ஜீவ வச்சு கல்லேங்கிறாரு, நல்லதாங்கிறாரு. அது மாதிரி இருக்க முடியும். உன்னால உடனே கோபம் வந்தது, உடனே வெறுப்பு, நன்மத்தை வந்துட்டு நம்மளும் ஆகிட்டோம் அவனும் ஆகிட்டோம். அதனால இயேசுவை போல பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. அந்த இயேசு ஜீவன் பரிவு ஜீவன்ல தேவ நீதித்து உழித்தேதல், அந்த தேவன் தனக்குள்ள பாவம் மரணம் விசேதடி பசுத்தாய் வந்து உழித்தது ஜீவன் உண்டாகி உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாய். கையா தட்டே அல்லேலூயா அல்லேலூயா ஜெபலமா. இயேசு இப்படிதான் ஊழியஞ்சா. எங்க போனாலும் ஆதாம் கொள்ள மத்திய மாட்டுக்காம ஊழிதான். நமக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. திமிர்வாதக்காரன் லேகன் பிசாது பெரும்பாடு உள்ள சரி தில்லாலும் ஜனங்க பிசாது பற்றி ஆதாம் படியா நன்மத்தையே மரியாதை இயேசு திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்க வருகிறானே என்று வேறொரு நானும் அவங்களுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒழுங்கு ஒரு பத்து உண்டாகுது. சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், தரித்திலிருந்து ஐஸ்வர்யம், மதத்திலிருந்து உயிர்த்தல், பாதாளத்திலிருந்து பரலோகம், பாவத்திலிருந்து தேவ நீதி எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணும். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒழுங்கு கொடுக்கணும். எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, தேவ நீதிக்கு உயிர்த்தல். அவரே தேவனால ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தம் கான்சியஸாவே இருக்கணும். உலகத்தை மனதில் வைக்கணும். எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கிட்டே இருப்பான். அது பிசாசு பாவம்.
நீங்களாம் இயேசு இருந்தா உலகத்துக்கே இயேசு ஜீவன் கொடுக்குறாங்க சும்மா வாயில சொல்லிட்டே இருப்பாருங்க. தேவனுக்கு ஆதாம் எங்க போனாலும் விசுவாச நன்மத்தை வச்சு நம்மளும் உலகுள்ள சாப்பிட்டு அனுப்புறான். கிறிஸ்து ஜீவனுக்கு உலகுள்ள கிறிஸ்து உணர்வுபூர்வமா கொடு. தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்துக்கு பசுத்தாயா இருக்கு. நீ உலகத்துக்கு ஒலி, நீ பூமிக்கு ஒப்பு. நல்ல ஸ்ட்ராங்கா இருந்து நீதான் எஸ்ஆர் ராஜாத்தி, நீதான் தெபோரால், நீதான் சாரா, நீதான் ஆபிரகாம், நீதான் யோசேப்பு. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வடியும் சத்தியமும் ஜீவனும். அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்ததில் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் எடுங்க பக்கம் 131. பிதா குமாரன் இயேசு ஆவியா ஜீவன் உள்ளவர்கள், ஜோயே லைஃப் உள்ளவர்கள். படிங்க 5:26. பாடு படி. படிங்க இங்கிலீஷ் படி. ஜான். அதாவது பிதாவானவரும் ஜீவனுடையவரே, குமாரனும் ஆவியானும் ஜீவனுடையவர், நன்மத்தை மறியத்தக்கவரே இல்ல. அந்த கனியை தொடாத பறிக்காத பிடிக்காத சொன்னவரே அவர் தான். அதெல்லாம் சாகவே சாவாய். பிசாசுக்குள்ள பிறந்தது பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவர் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவன் அவனுக்குள் பாவம் செய்ய தேவ நீதி செய்வான், உயிர்த்தெழும் ஜீவனமா இருப்பான். படி யோவான் 5 இங்கிலீஷ்ல. அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன், ஜீவ தண்ணீரா இருக்கிறேன், ஜீவ ஒளியா இருக்கிறேன். தேவன்னா ஜோயே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர்த்தது. அந்த ஜீவ பெற்றதுக்கு நீ விசுவாச நன்மத்தையும் அறியத்துக்கு வேத ஆதாம் 2வது வரைக்கும் நன்மத்தையும் சாகவே சாவாய் கண்களிச்சமா ஜீவனத்தை பெறுவேன். அந்த ஜீவன்ல அகாபியன் எல்லாம் ஆசுவாசம் சுகம் பெலஞ்சு எல்லாம் God kind of life, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம். அந்த ஜீவன்ல உயிர்த்தெழு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது மறுபடியும் பிறக்கிறாய். முழு உலகத்துல பங்காளி அவன் ரொம்ப துரோகம் விட்டான். வெறுப்பு கசப்பு காட்டினாக்கா அந்த ஒரு ஆள் பத்து விட்டாகாது. கணர் 100% தானே தாண்ட முடியா. 99 ஒரு புள்ளி விட்டா கணக்கு தான் போகும். அதனால்தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இருக்குது. சிலுவையில் அதான் செய்தார். எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மனத்தை என்ன பண்ண இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் ஜீவ சரி குத்தாரா இல்லையா? பிதாவே உனக்கு ஆவி ஒப்பிட்டு ஜீவசரி தேவனுக்கு பிதாவை ஈட்டால் குத்துறாரு. ஆதாம் முழுவதும் குத்தாரு. 3வது நாள் பத்துட்டாரா இல்லையா? பாவத்தை சாப மனத்தை தேய்ச்சி மறுபடியும் வந்தார். ஏந்து வந்தார். பிசாசு இல்லை, பிசாசுகிரி அழிச்சுட்டு வந்தார். அப்ப பிசாசுகிரி அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கையெழுத்த சோத்திரம் அல்லேலூயா. ஜெர்மனம் ஏந்து சோத்ராண்டவரே, இந்த அறிவான நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. சோத்திரம். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கார். பவுல் சொல்றாரு, பாவிகளும் பிரதான பாவியாதான் பவுல். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான். இனி நானே இல்லப்பா, இயேசுவே எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன்டான். குறைந்தீர் தசுவலி கலாத்தியர் எல்லாம் போறான். தில்லான ஜனங்கள் ஆதாயப்படுத்துறான். உலகத்தையே வெளியாயிட்டான். செயின்ட் பவுலா மாறிட்டான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாம வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோர்ந்து போகாம வெளிப்படுத்து. இல்லைன்னா சோர்ந்து போகாம எக்காலத்து என்ன இருக்கணும்? சாபத்தை பாவத்தை மன்னத்தை தரித்திரமா வெளிப்படுத்தி என்னத்தை கண்ட நீ? உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எங்க போனாலும் அந்த ஆத்மா சும்மா இருக்காது. ஆவி ஆத்மா சரீரம் கவலைப்படுறது, சோர்ந்து போறது, துக்கப்படுறது, நன்மத்தேம காரியம், பாவ சாபம் மரணம் தரித்திரம் வியாதி வறுமை இடைவிடாம எக்காலத்து என்ன இருக்கலாம்? தாவி சொல்ல கத்தை நான் எக்காலத்துலாம் சோதரி துதி எப்போதும் வாயில் இருக்கும். அவருடைய கிறிஸ்துவை தேவன் தனக்கு துதி தோற்றம் ஆராயன
பிதாவாகிய தேவன் ஆதாம் வர வர விருத்தி ஆபிரகாம் எங்க போனா ஒரு பலிபீடம் ஒரு பைதட்ட குட்டியது கிறிஸ்துவாலே பழைய தேவன் தரவு ஆபிரகாம் சகல காத்து ஈசா காத்தாரு பூமி தாங்கக்கூடாதபடி வெள்ளி பொண்ணு ஷீமானா இருந்தால் ஆடுகளும் மாடுகள் ஒட்டுகளும் ஐஸ்வர்யமா 100,000 வயசு கூட சிகில் வைப்பான் நின்ற பிறகு கூட அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் ஈசாக்கு யாக்கோபு தெபோரால் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வடிவில் சத்து ஜீவனமாக அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்ததில் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான், தேவ நீதி செய்வான், ஆசீர்வாதமா இருப்பான், தன்னையும் பாதுகாப்பான், குடும்பத்தையும் பாதுகாப்பான், அவன் உலகத்துக்கு வழியா இருப்பான், பூமிக்கு உப்பா இருப்பான், அவன் போற இடத்துல எல்லாம் எப்பேற்பட்ட ஜனங்களை காப்பாற்றுவான். திருடவும் கொள்ளவும் அழிந்து வருகிறான், வேறும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லியிருக்காரு. கதா உலகில் 114 கோடிக்கு அதிகமான எங்கள் சபை குளோபல் சர்ச்சு, எங்கள் சபை வாட போற பூமி பார்த்து எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, பிசாசு ராஜ்யம், திருடுறது, கொண்டது, ஐக்கியது, கொலைகள், வியாதிகள், வறுமைகள், அவமானமாக வேசித்தனம், கொலை, கூத்து, எங்க பார்த்தாலும் பிசாசு, ஏமாத்து, அடுவே ஆபத்து, விபத்து, நாசமோசம், ஒரே நரகமா இருக்குது உலகம். எங்க பார்த்தாலும் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பிசாசானவன் திடீர்னு கொண்டு ஐச்சுங்கிறான். கதா இயேசு ஜீவன் பரிவின 814 கோடி ஜனங்களுக்கு அதிகமாக தேவன் தக்க ஆதம் அசுத்தாய் பசுத்தா இறங்குற கதாவே உலகங்கள் என்னை விடாமல் எக்கால் என்ன தேவ நீதி உயிர்த்தே இல்லை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, எங்க கிராமத்துல பட்டணத்துல தேசத்துல இயேசு ஜீவன் பரிவு ஜீவன கோடா கூடிய பிதாக்கும் ஆதாம் முழுத்து கொடுக்குற அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவ பணிவிட செய்து கதாவே ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறக்கும்படி மாம்சமான இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி உயிர்த்தல பிதா ஆதாம் வாய்நாள் இணைவை எக்கால் கொடுக்கிறதா அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இறங்கி கிறிஸ்து சிந்தை எல்லாரும் கொடுத்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு மாபெரிய கொண்டு ஒருபடி ஜெபிக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யப்படி ஜெபிக்கிறோம் தாவே. அப்படியே இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்கு ஆதாம் முழுத்து கொடுக்குறதா குடும்பத்துல பட்டணத்துல தேசத்துல இயேசு எங்கூர் சுத்தி திருந்தா விசுவாசின் பலங்களாக்கப்படி யாவரையும் குணமாக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பு ஜெவனே அந்த ஜீவன தேவனிக்கு இயேசு அந்த வாக்கு மரணமே பிதாக்கு ஆதாம் முழுத்து அசுத்த பசுத்த இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே யாரையும் நீங்கள் கொண்டு போய்கிறார் தாவே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க அந்த செய்திக்காக ஒரு பயன்படுத்தி ஆசிரியத்தை மாபெரிய கொண்டு வருகிறார் நினைச்சிருக்கும். இயேசு நாமத்துல எல்லா ஜபலையும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே தாசன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்களும் ஆன்லைன் மூலமாக இருந்தது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. உங்கள் சேனல் FGC வெல்லூர் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்குபடி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி மூலமாக கத்தவங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்தவங்களோடு கூட பேசி கத்தவங்களை உற்சாகப்படுத்த கத்தரை கடன் பண்ணுங்கள். கத்தரை கடன் கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தவங்களை ஆசிரியர் இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்ரல் பகுதி ஏதாவது செய்திகளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பிள்ளை நிச்சயப்பட்டு வருவார். ஏராள செய்திகள் கொடுத்துருக்கிறேன். உலகத்தில் எங்கேயுமே எனக்கு செய்திகள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பெருமாள் கத்தர் உங்களை ஆசிரியப்பார். இந்த செய்தி 8/4/2026 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.